இந்த நல்ல வேலையை கர்த்தர் தந்ததற்கை கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். சங்கீதம் 128 அதனுடைய 5வது வசனம். கர்த்தர் சியோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார், நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். கர்த்தர் சியோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். கர்த்தராகிய ஆண்டவர் சியோனிலிருந்து ஆசீர்வதிப்பாராக. நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். ஜீவனுள்ள நாளெல்லாம் நான் வாழ்கிற வாழ்நாளெல்லாம் எருசலேமின் நன்மை காண்போம். எருசலேமின் வாழ்வை காண்போம். சிறு பிள்ளைகள் மற்றவர்களுக்கு பெரியவர்களுக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். சிறு பிள்ளைகள் கீழ்ப்படிவதில்லை. இன்றைய காலகட்டத்தில் பார்ப்போமான ஜெனரேஷன் கேப்னால் சிறு பிள்ளைகள் மற்ற பெரியவர்களுக்கு மதிப்பு கொடுப்பதில்லை. சிறு பிள்ளைகள் மற்றவர்களுக்கு மதிப்பு கொடுக்க வேண்டும். அவர்கள் மற்றவர்களை நேசிக்க வேண்டும், ஒபீடியண்டாக இருக்க வேண்டும். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் இந்த நாளில் மதர்ஸ் டேயில் அம்மாவை கனம் பண்ணணும். அம்மா மட்டும் இல்லை, பெற்றோரை கனம் பண்ண வேண்டும். சிறு பிள்ளைகள் பெற்றோர் கனம் செய்யாமல் இஷ்டப்படி வாழ்கிற வாழ்க்கை கர்த்தராகிய ஆண்டவர் அவருக்கு அது பிடிக்காது. இயேசுவானவர் சிஷ்யை கொடுப்பார். இப்படி பெரியவர்களுக்கும் டீச்சர்ஸுக்கும் பெரியவர்களுக்கும் மதிப்பு கொடுக்க மறக்கப்படுகிறார்கள். ஆகவே இந்த நாளில் கர்த்தரை நேசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அவருடைய வாழ்வை எருசலேமின் வாழ்வை காண்பாய். கர்த்தர் சியோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். எப்போது ஆசீர்வதிப்பாங்க? பெரியவர்களுக்கு கனம் பண்ணாதான் ஆசீர்வாதம். சும்மாலாம் ஆசீர்வதிக்க மாட்டார் சொன்னவர். பெரியவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் டீச்சர்ஸ்க்கும் எல்லாரையும் கனம் செய்யும் பொழுது எருசலேமின் நன்மை காண்பாய். எருசலேமின் வாழ்க்கை ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையை, உண்மையான ஆவிக்குரிய வாழ்க்கையை பெற்றுக்கொள்வோம். உண்மையான ஆவிக்குரிய வாழ்க்கை அது இருக்கான்னு பார்க்கணும். நான் என்னோடய வீடியோ எல்லாமே சிறு பிள்ளைகளுக்கு தான் கூறுகிறேன், பெரியவர்களுக்கும். ஆகவே நாம் நம்முடைய வாழ்க்கையில் பெரியவர்களையும் மற்றவர்களையும் சரியான பாதையில் போகிறீங்களான்னு பார்க்கணும். உங்களை திசை திருப்ப வருகிறவர்கள் இருக்கிறார்கள். கள்ளத்தீர்க்கதரிசிகளும் கள்ளத்தரம் செய்கிறவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் வீட்டை கெட்டே வந்து செல்வார்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு திசை திருப்ப வேண்டும். அப்படிப்பட்டவர்களுக்கு நாம் நம்முடைய வழியை திறக்கக்கூடாது. அப்படிப்பட்டவர்களுக்கு நாம் ஒரு நாளும் வழி அவர்களை விட்டு விலக வேண்டும். துன்மார்க்கருடைய வழியில் நிற்காமலும் பாவிகளுடைய வழியில் நிற்காமலும் இருக்கக்கூடாது. அவர்கள் வழிகளை தெரிந்திருக்கக்கூடாது. கர்த்தரை தேடுகிறவர்களை ஒருபோதும் கைவிடுவதில்லை. சிறு பிள்ளைகள் பெரியவர்களுக்கு கனம் செய்ய வேண்டும். நல்லது கெட்டது தெரிந்து நன்மையை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆல் glitters are not gold. மின்னுவதெல்லாம் பொன்னல்ல, வெளுத்தெல்லாம் பால் அல்ல. ஆகவே என்னன்னா, இந்த நாட்களில் நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். கர்த்தரை நேசிப்போமாக. அவர் வழி நடக்க வேண்டும் என்றால் இயேசு ஆண்டவரை கனம் செய்ய வேண்டும். ஆமீன்.